வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சியின் வேலைப்பாடுகளை மும்பரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதை, யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து தான் சத்தியம் டிவி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் மெகா கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியிருந்ததாம். இந்த கருத்து கணிப்பில் தான் சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் வாக்குறுதிகள் யாருக்கும் விழும் என்பது குறித்த கேள்விகளும் எழுப்பப்பட்டதாம். 20% பேர் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளாராம். அதிமுகவிற்கோ 15% பேரும், தமிழக வெற்றி கழகத்தில் 4% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3% பேரும் ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தாராம். மீள 58% பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவெடுக்கப்படவில்லையாம் என்று கூறினாராம். அதாவது இந்த 57% பேரின் வாக்கு யாருக்கு செல்கிறது என்பதுதான் தேர்தல் தாக்கத்தை தமிழகத்தில் மிக பெரிதாக ஏற்படுத்தும் என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 39% மக்கள் வாக்களித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியோ முதலமைச்சராக வேண்டும் என்று 36% பேர் வாக்களித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று 13% பேரும், சீமானுக்கு 7% பேரின் ஆதரவும் இருக்கிறதா. மற்றவரின் பெயர்களை 5 பேர் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எந்தெந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாம். வடக்கு மண்டலத்தில் உள்ள 53 தொகுதிகளில் திமுகவுக்கு 26 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 16 தொகுதிகளும், 11 தொகுதிகள் இழுபறியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளும், திமுகவிற்கு 18 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 38 தொகுதிகளும், 5 தொகுதிகள் இழுபறியாக செல்ல வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டதா. அது மட்டுமின்றி டெல்டா மண்டலத்தில் உள்ள 46 தொகுதிகளில் திமுகவிற்கு 31 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 8 தொகுதிகளும் இழுபறியாக மற்றும் 7 தொகுதிகள் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தென் மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 58 தொகுதியிலும் திமுகவிற்கு 22 தொகுதியிலும், அதிமுகவிற்கு 25 தொகுதியிலும் இழுபறியாக 11 தொகுதிகள் செல்ல வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மண்டலத்துக்குள்ள உள்ள 16 தொகுதியிலும் திமுகவிற்கு 8 தொகுதியிலும், அதிமுகவிற்கு வெறும் 3 தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகள் இழுபறி செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டு வருகிறதா. மேலும் மொத்தமாக அது மட்டுமின்றி திமுக கூட்டணிக்கு 105 இடங்களையும், அதிமுக கூட்டணிக்கு 90 இடங்களும், இழுபறியாக 39 இடங்கள் செல்லும் என தெரிவிக்கப்படுகிறதா. அந்த 39 தொகுதியிலுமே யார் பக்கம் செல்கிறது, அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்படாத நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு கட்சிகளுக்குமே ஒரு தொகுதி கூட தரப்படவில்லையாம். அதே சமயம் ஆளுங்கட்சியின் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாக்குகளை பிரிப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.